உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு அருமையான டேஸ்டான ஒரு பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறோம். இது நோன்பு இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்கலாம் இதை முன்னாடி எடுத்துக்கலாம். அந்த பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். ஒரு 10 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதே 10 கிராம் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துங்க. ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி நச்சு, விதையெல்லாம் நச்சு பிரித்து எடுத்து வச்சுங்க. ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில், இது மாதிரி கிண்ணத்தில் சேர்த்துங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 200 கிராம் பாசிப்பருப்பை கிண்ணத்தில் சேர்த்து அது முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அது நல்லா முழுந்தணும். அதை பார்த்திங்கன்னா களையிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருங்க. தண்ணியை சேர்த்து இதை நல்லா களைஞ்சி விடுங்க. அப்படியே அரிசி களையிற மாதிரி களைஞ்சி விடுங்க. களைஞ்சி விட்டு அது தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா களைஞ்சி அதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா இது மாதிரி ஒரு சின்ன குக்கரில் இந்த 200 கிராம் பாசிப்பருப்பையும் சேர்த்துருங்க. 200 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது நல்லா குழைய வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 200 கிராம் எடுத்துருக்கோமா, 400 ml தண்ணி ஊற்றிக்குங்க. 400 mlலேருந்து அரை லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து விட்ருங்க. தண்ணியை சேர்த்து மூடி போட்டுருங்க. அதை குக்கரை நல்லா டைட்டாக மூடிடுங்க. நல்லா டைட்டாக மூடணும். லூஸாக இல்லாமல் பார்த்து டைட்டாக மூடிக்குங்க. அந்த பெல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும், நகர்ந்துடக்கூடாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த குக்கரை எடுத்து வச்சுருங்க. குக்கரை வச்சு அதுக்கு வெயிட் போட்டுருங்க. இது போட்ட பிறகு 4 விசில் விடுங்க. கரெக்டாக 4 விசில் விடுங்க. அடிபிடிக்காது. கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து குழஞ்சிரும். இந்த மாதிரி 4 விசில் விட்ட பிறகு அதை அப்படியே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அடுப்பை இந்த இறக்கி அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்டீமெல்லாம் நல்லா அடங்கிடும். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஸ்டீமெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா அந்த நீராவியெல்லாம் அடங்கின பிறகு திறந்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படியே வெந்து குழைவாக இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாகவும் இருக்கும். ஆனால் அடிபிடிக்காது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குழையாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை நல்லா கரண்டியால் இல்லை மற்ற ஆளை வச்சு நீங்கள் நல்லா குழச்சி விட்டுடுங்க. குழச்சி விட்டுறணும். அதில் அப்படியே பார்த்திங்கன்னா பருப்பாலாம் இருக்கக்கூடாது, பாசிப்பருப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா குழைவாயிடணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா குழைவாக அதை ரெடி பண்ணி அதை தனியாக ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து மாற்றிக்கிடுங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுங்க. கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு பாயாசம் காய்ச்சிற மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுங்க. பாயாசம் காய்ச்சிற மாதிரி நல்ல பேனாக பார்த்திங்கன்னா சாஸ்பேன் நல்ல பேனாக வச்சுங்க. அதில் நம்ம ஒரு 200 ml பால் ஊற்றிக்கிறோம். அதே அளவுக்கு தண்ணி 200 ml ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. தண்ணியும் அதில் சேர்த்துக்கணும். அந்த பால் டம்ளர்லேயே தண்ணி கலந்து சேர்த்துங்க. 200 ml பால், அதே 200 ml தண்ணி, மொத்தம் 400 ml வரைக்கும் இருக்கணும். அதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா பொங்கி வரும். பொங்கி நல்லா கொதித்து பொங்கி வரும். இந்த மாதிரி கொதித்து பொங்கி வரணும். பொங்கி வரும்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொங்கி கீழே ஊற்றிடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி
மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த பால் நல்லா கொதிக்கும்போது நம்ம வேக வச்சு நல்லா குழைய எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துங்க. பாசிப்பருப்பை அதில் சேர்த்துருங்க. நல்லா குழைய வேக வச்சுருப்போம். இந்த பாலில் நல்லா கொதிக்கிற பாலில் பாசிப்பருப்பை சேர்த்துங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுடணும். அது கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த பாலும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது கொதிக்கும் போது இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மாதிரி அந்த பாலில் கலந்து வந்துடும். அதில் அந்த பருப்பே தெரியாது. அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டிங்கன்னா கீழே போய் அந்த பாசிப்பருப்பு உறைஞ்சி அது அடி பிடிச்சி போயிடும். இது அப்படியே கீழே போய் செட் ஆக விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா அந்த கலக்கி விட்டு அந்த பாயாசத்தில் நம்ம நச்சு எடுத்து வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துங்க. நீங்கள் ஏலக்காய் தூளாமல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நசுக்கியும் அதை நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். உரலில் வச்சு நசுக்கி சேர்த்துக்கலாம். அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி அதை பார்த்திங்கன்னா ஒரு நகத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த ஏலக்காய் நல்லா பார்த்திங்கன்னா இதான் வாசம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு பால் இந்த ஏலக்காய் நல்லா கொதிக்கும். நல்லா சூடு வரணும். சூடு வந்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா பால் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசமாக நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த பாயாசத்தோட வாசம் அப்படியே நல்லா கமகமன்னு வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கிராம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அப்போ அந்த வெள்ளை சர்க்கரை இனிப்பு மட்டும் நல்லா பார்த்திங்கன்னா தூக்கி கொடுக்கும். அந்த பாயாசத்தோட பாசிப்பருப்போட சுவை வந்து மாறாது. இப்போ நம்ம 150 கிராம் வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் நீர்த்தன்மையில் இருக்கும். அந்த பாயாசத்தோட திக்னஸ் வராது. அதுக்கு நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஆற்றி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா திக்காக வரும். இப்போ வரைக்கும் அது தண்ணியாக தான் இருக்கும். அந்த பாதாம் கீர் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வேணும். அப்போ தான் பாயாசம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் கீர் மாதிரி ஆகிடும். பாதாம் கீர் மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. இப்போ நமக்கு அந்த பதத்துக்கு அது வந்த பிறகு பாயாசத்தோட பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் ஒரு 25 ml நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு அந்த நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி பருப்பை சேர்த்துக்குங்க. அது கூட திராட்சையை சேர்த்துருங்க. உலர் திராட்சையை சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா வந்து பொரிய விடுங்க. அந்த உலர் திராட்சை நல்லா உப்பி நல்லா அந்த நெய்யில் வெந்து நல்லா உப்பி வரும். அதே போல் இந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் நிறம் மாறும். இந்த மாதிரி நல்லா அதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பாயாசத்தில் இப்போ அப்படியே சேர்த்துக்குங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா உப்பி நல்லா பலூன் மாதிரி வரும். இந்த திராட்சையெல்லாம் நல்லா பொது பொதுன்னு வந்துடும். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து நல்லா இதை வறுத்து இப்போ பாயாசத்தில் நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா உப்புன பிறகு தான் சேர்க்கணும். திராட்சை முந்திரியை போட்டு நெய்யில் போட்டு உடனே சேர்த்துடக்கூடாது. நல்லா வறுபட்ட பிறகு இந்த பாயாசம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாயாசம் நமக்கு அற்புதமாக சூப்பராக ரொம்ப ஹைலைட்டாக ரெடியாகும். அந்த கரண்டி தாளிப்பு கரண்டியில் மீதம் நெய் இருக்கும். அந்த பாயாசத்தை எடுத்து ஊற்றி அதையும் அப்படியே கலக்கி விட்டு சேர்த்துங்க. இந்த நெய் சேர்த்த பிறகு இந்த ஏலக்காய், இந்த முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து இந்த பாசிப்பருப்பு பாயாசம் அவ்வளோ ஹைலைட்டாக ரொம்ப டெலிஷியஸாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா அந்த பாயாசத்தோட பதத்துக்கு வந்துடும். அது இப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாயாசம் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு அற்புதமான பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப எளிமையாக. இதுக்கு ஜவ்வரிசி போட வேண்டியதில்லை, சேமியா போட வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யலாம். அமாவாசை விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாயாசம் வச்சு கொடுக்கலாம். அதே போல் நோன்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி வெறும் வயிற்றில் இது சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய
அந்த எனர்ஜிக் அதிகமாகும். இந்த மாதிரி நீங்களும் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது அப்பளத்தில் வச்சு ஊற்றி அந்த அப்பளத்தை நொறுக்கி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டுட்டே போல இருக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். இந்த இனிப்பு திகட்டவே திகட்டாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே இந்த பாயாசத்தை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த அமாவாசை மாதிரி விரதம் இருக்கிறப்ப நோன்பு இருக்கிறவங்க, ரமலான் நோன்பு இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.